ஜானி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. நம்ம மாயா சிவராமனுக்கும் மணிக்கும் ஃபோன் அடிச்சு, நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். சரிம்மா தனாக்கு ஒன்றுனா நம்ம கூட துணையாக நிற்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரி போல் வேஷம் போட்டுட்டு 2 பேரும் போகிறாங்க. நம்ம மணியும் சிவராமனும் கார்த்தி இருக்கிற ரூம் பக்கம் கதவை தட்டினோன்னே கதை திறக்கிறாங்க. கார்த்தி, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? உங்களோட பாதுகாப்புக்கு தான் சார். மாயா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி அம்மா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்கள் உடனே இப்போ கட்டில் கடியில் போயே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடனே வா, கீழே போங்க சார் டக்குன்னு. சார் இதுக்குள்ளே போக முடியல. இவன் இதே மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டான். உள்ளே போயா, இவனுக்கு நம்ம உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி உதைக்கிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது உடனே சார் உங்களை பார்த்தா வேறு மாதிரி தான் எனக்கு தோணுது. யார் சார் நீங்கள்? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டா இவன் அப்படின்னு சொல்லி டிஷ்யூம்னு பண்ணுறாங்க. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சிச்சுடா. நாங்கள் குருவரன் ஆள் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீ ஏகப்பட்ட வாட்டி இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஷ்யூம் பண்ணுறாங்க. உன்னை நான் இப்போ இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன்டா. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாயா கார்த்தி அங்கே இருக்கவே கூடாது, தனாக்கு அவன் தான் பயிற்சி கொடுக்குறாங்கிற விஷயத்த சொன்னதுனால தான் இப்போ கார்த்தியை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இழுத்துட்டு போயிட்டு ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சார் என்னை எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? அமைதியாக வரியா இல்லை என்னோட குச்சி பேசட்டுமான்னு மணி பேசினோன்னே அப்படியே அமைதியாக ஏறுறாங்க. அந்த இடத்துல ரகுராமோட வண்டியில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. கார்த்தி சுத்தமாக அதை பார்க்கவே இல்லை. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீலாம் ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே இங்கே உட்கார்றா. சார் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னொன்னே கன்னத்திலே பலார்னு சிவராமன் அடிக்கிறாங்க. என்னடா வித்தியாசமாக தெரியுது? பிச்சு புணுவன் பிச்சு. இப்போ என்னோட உயர் அதிகாரி வரதான் போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்க உன்னை விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செம்ம மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கயிறால் வச்சு கட்டிடுறாங்க. ஏண்டா இன்னுமாடா எங்களை யார் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் மீசியை விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மணியும் கெட்டப் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஏய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமாண்டா, நீ எங்கள் பொண்ணுக்கு பயிற்சி தரேங்கிற பேரில் அவளை நிம்மதி இல்லாமல் பண்ணுவேன். இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமேட்டு நீ எப்படி அந்த வேலைக்கு போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிவராமன் ஆல்ரெடி 4-5 பேரை வர சொல்லியிருக்காங்க. இவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆனால் இவன் இந்த சேரை விட்டு எப்போதுமே நவுறக்கூடாது, பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி கெஞ்சுறாப்புல நம்ம கார்த்தி. டேய் என்னடா கெஞ்சுற? நீ முதல்ல இங்கே இருக்கேங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி புவனேஸ்வரிக்கெலாம் தெரியும்? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் அப்பாவும் அம்மாவும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஏய் எதுக்கு இவன் சிரிக்கிறான்? அவன் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. மாமா அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க மாமா, இவன் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். எதுக்குடா சிரிக்கிறேன்னு சொல்லி மணி கேட்ட உடனே கதிர் நிலைமையை நினச்சேன் சிரிச்சேன்னொன்னே என்னமோ கதிருக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மாயாவுக்கு ஃபோன் அடித்தோன்னே சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயா. ஆனால் இவன் கதிரை பற்றி சொல்லி சிரிச்சா ஃபோன் அடித்தாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு கார்த்தியால் எந்த பிரச்சனையும் வராது. அவனை சுற்றி 7-8 பேர்கிட்ட நிப்பாட்டி வச்சுருக்கேன். அவன் இந்த குடோனை விட்டு வெளியே வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தனாக்கு இந்த நல்ல விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லிட்டு தனாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீ பயிற்சி பண்ண போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போகணும் தான், ஆனால் அங்கே போகவே எனக்கு பிடிக்கல. ஏன் என்னாச்சு? அங்கே தான் கார்த்தி இருப்பாப்லையே. கார்த்தி இனிமேட்டு இருக்க மாட்டாங்க. நீ தைரியமாக போகலாம். உண்மையாக சொல்கிறியா இல்லை எனக்கா சொல்கிறியா? சத்தியமாக சொல்கிறேன். கார்த்தி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி மணியும் சிவராமனும் செஞ்ச செயலை எல்லாத்தையும் நம்ம தனா கிட்ட சொல்லி முடிச்சிடுறாங்க மாயா. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. மாயா சூப்பர் மாயா, நீ எனக்காக இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போகிறாங்க. நம்ம தனா சந்தோஷமாக பயிற்சி பண்ணலான்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செம்மையாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்னு நம்ம தனாவும் யோசிக்கிறாங்க. பார்த்தா கதிர் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு கதிர் ஏன் ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு. மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க தனா. நான் இங்கே நிம்மதியாக தான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் கதிர் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் சுத்தமாக தெரியல. நான் வேணால் கம்பெனியில் போய் பார்க்கட்டா? அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மணி, சிவராமன், மாயா 3 பேரும் கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தா கதிர் கம்பெனியில் ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்காங்க. ஜீப்லாம் இருக்குது. என்னது இத்தனை பேர் இருக்காங்க, ஜீப்லாம் இருக்கே,
என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாரும்மா? இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்?" "என்னோட சொந்தக்காரன் பையன் தாங்க. அவன் நல்லா தாங்க எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க. நீங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இது எல்லாம் புவனேஸ்வரி சொல்லி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க." "மாயா, கதிர எப்படிம்மா வந்து மீட்டெடுக்கிறது? சுத்தமா தெரியலையே. கார்த்திய சொன்னேன். நாங்க குடோன்ல வந்து கட்டி போட்டுட்டு வந்துட்டோம். ஏதோ வந்து சமாளிச்சுட்டோம். ஆனா இவங்கள என்ன சொல்லி சமாளிக்கிறது? இத நீ தாம்மா வந்து புத்திசாலித்தனமா வந்து சமாளிக்கணும். இதுக்கு பின்னாடியும் புவனேஸ்வரி தான் இருப்பா. அவள வந்து உண்டு இல்லன்னு ஆக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம்னு சொல்லிட்டு சைலண்ட்டா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கதிர நான் ஒரு வாட்டி பார்த்து பேசணும். உள்ள வந்து போயே ஆவணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி போறது? உள்ள மாறுவேஷத்துல போலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அதெல்லாம் சரி வராது. நம்ப கதிர பார்த்தே ஆவணுங்கிற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம்ன்னு சொன்னோனே, அப்படியே வந்து கதிர பார்க்கறதுக்காக மாயா மட்டும் போறாங்க. உள்ளுக்குள்ள விட்டாங்க. மாயா வந்து கேட்குறாங்க, "கதிர் என்னப்பா ஆச்சுங்கிற மாரி சொன்னோனே, எல்லாரும் அமைதியா இருக்கணும். நாங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல." அப்படின்னு சொன்னோனே, "சார் நீங்க தேவையில்லாம யார் பேச்சோ கேட்டுட்டு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் இல்லம்மா. நீயே இந்த ஃபைல்லாம் பாரு." அப்படின்னு சொன்னோனே, "சார் கம்பெனி ஆரம்பிச்சு 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி சார் இவங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியும்? அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் சார் இப்படி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து கேட்குறாங்க. "என்னம்மா எங்ககிட்டயே இப்படியெல்லாம் கேட்குறியா? நாங்க யார் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, மாயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. "சரிம்மா, இப்ப என்ன? எனக்கு அவகாசம் வேணும் சார், எல்லாத்தையும் சரி செய்ய. நாங்க சரியே செய்ய மாட்டோம்ன்னு சொன்னா தான் நீங்க பிரச்சனை பண்ணணும். பல வருஷமா கம்பெனி ரன் பண்ணா நீங்க இது மாரி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப தான் அடிபட்டு, மிதிப்பட்டு கொஞ்சம் எந்திரிக்கலாமான்னு இருக்கிறதுக்குள்ளேயே, நீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத செயலா தான் எங்களுக்கு தோணுதுங்கிற மாரி மூஞ்சிக்கு நேரா வந்து சொல்லிர்றாங்க. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். புவனேஸ்வரியும், பசுபதியும் யோசிக்கிறாங்க. கார்த்தி எங்க போனான்? காலையிலேருந்து வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. அவன் தான் ஒரு வேலையில வந்து இறங்கிட்டானா? முழுக்க வந்து அதில தானே கவனமா இருப்பான். சரி இருந்துட்டு போறான். நம்ம அடுத்தது யோசிப்போம்ன்னு சொல்லிட்டு, கதிர என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு வீடியோ கால் மூலியமா பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கனோனே, "ஆமா மேடம். யாரோ இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ பேசுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே வந்து அதிர்ச்சியா தான் இருக்கு. எங்களாலயே சமாளிக்க முடியுமான்னு தெரியல." "யாரு? மாயாவா?" அப்படின்னு சொல்றாங்க. யாரு என்ன ஏதுன்னு தெரியல. கூட யார் வந்திருக்காங்க? ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு, ஒருத்தர் தாடி இல்லாம வந்திருக்காங்க. மணியும் சிவராமன் தான் வந்திருக்காங்க. மாயா வேற இங்க இருக்கானா, சூழ்நிலைய அவ ஈஸியா வந்து மாத்திருவாளேம்மா அப்படின்னு சொல்லி பசுபதி பேசும்போது, அவளுக்கு நம்பிக்கை குடுக்காத மாரியே பேசுங்க. அப்பதான் மாயாவ ஜெயிக்க முடியும். அவ்வளோ வந்து ஈஸியா யாராலயும் சமாளிக்க முடியாது மாயாவ. அவளுக்கு எல்லா விஷயமே வந்து அத்துப்படி அப்படின்னு சொன்னோனே, "சரி மேடம், நாங்க பார்த்துக்குறோம்ன்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சிடுறாங்க. கதிருக்கு ஒன்றும் புரியல. நம்ம மாயா வந்து பேசிட்டு இருக்கலாம் பார்த்தா, "என்ன மாயா அவங்கள்ட்ட இப்படியெல்லாம் பேசுற? நியாயத்த தானே சொன்னேன். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லும்போது, "சார் நான் வேணா உங்களோட ஹையர் அஃபிஷியல வந்து பார்க்க வரேன். அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா ஃபைலையும் நாங்களே எடுத்துட்டு வரோம். இத சரி செஞ்சு எடுத்துட்டு வரதுக்கு எங்களுக்கு அவகாசம் குடுங்கங்கிற" மாரி மாயா வந்து நெத்தி அடியா வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா, அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமா எடுத்து புவனேஸ்வரிக்கு அனுப்புறாங்கங்கிற விஷயத்த வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. "டேய் இது திட்டமிட்டு சதி செஞ்சிருக்காங்கடா. உன் கம்பெனிக்கு வரணும்னு சொல்லிட்டுலாம் வரல. புவனேஸ்வரியும், அந்த இடத்துல பசுபதியும் தான் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க." "எப்படி சொல்ற மாயா? சுத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, "நான் என்ன பண்றது? என்னென்னமோ கேட்குறாங்க. எனக்கு எதுலயுமே வந்து கவனம் செலுத்த முடியல. நான் பார்த்துக்கிறேன்னு" பேசுறாங்க மாயா.